நீங்க கம்பெனிய வந்து ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணும்போது, நீங்க நெறைய நியூ டெர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்படுவீங்க. பேண்ட்வித், பைப்லைன், கெப்பாசிட்டி இந்த மாரி நெறைய டெர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் கார்ப்பரேட் ஜார்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நெறைய டெர்ம்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு 10 டெர்ம்ஸோட மீனிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு பேண்ட்வித் அப்படின்னா என்ன? ஸோ பேண்ட்வித்னா இப்போ கரண்ட்டாக வந்து நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட பேண்ட்வித் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க இப்போ கரண்ட்டாக பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பைப்லைன். பைப்லைன்னா இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்னும் இருக்குது, நிறைய இன்னும் வேலை செய்யணும். பைப்லைனில் இன்னும் 10 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பைப்லைன் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது டெலிவபிள்ஸ். ஸோ டெலிவபிள்ஸ்னா நான் வந்து இப்போ கரண்ட்டாக வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். இதை வந்து நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். தட் மீன்ஸ் இதை சப்மிட் பண்ணி முடிச்சாகணும். இதுதான் டெலிவபிள்ஸ். என்கிட்ட இன்னும் 10 டெலிவபிள்ஸ் இருக்குது, 10 ஒர்க்கு நான் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டியும் பேண்ட்வித்தும் ஒரே மாதிரி தான். இப்போ கெப்பாசிட்டினா உங்ககிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அது வந்து டோட்டல் கவுண்ட்டை தான் கெப்பாசிட்டி மென்ஷன் பண்ணும். கரண்ட் ஒர்க்கு தான் பேண்ட்வித் மென்ஷன் பண்ணும். இப்போ டோட்டலாக வந்து நான் வந்து 2 வீக்ஸ் 1 மந்த் வந்து முடிச்சிடுவேன் அப்படின்னா என்கிட்ட நிறைய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னால் அவ்வளோ பிஸி நான் முடியாது அப்படின்னா பேண்ட்வித் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்தது எஸ்எம்இ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். ஸோ நிறைய கம்பெனியில் நிறைய டீமில் அந்தந்த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டோ அந்தந்த ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜை வந்து இவங்க எக்ஸ்பர்ட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அவன் தான்டா இதுக்கு வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா ஃப்ளோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்க கேட்டால் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க தான் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க, எஸ்பிஓசி, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இவங்க தான் இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துது கம்பெனியில் அப்படின்னா இவங்க தான் கான்டாக்ட் பண்ணணும். அது விஷயமா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண, இல்லை அதை பார்ட்டிசிபேட் பண்ண இவங்க கான்டாக்ட் பண்ணணும். ஸோ அவங்க தான் இதுக்கான ஸ்பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஸ்பார்க்குக்கான மீனிங். ஸோ அடுத்ததாக வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட போகணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் இதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் ஹையர் அஃபிஷியல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா கிளையண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லூப்பிங்னா என்னையும் வந்து அந்த கான்வர்சேஷனை ஜாயின் பண்ணு, என்னையும் வந்து மெயிலில் வந்து ஆட் பண்ணு, சிசியில் போடு, லூப் பண்ணு, என்ன லூப்பிங் பண்ணு. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் லூப்பிங். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா பிங் யூ பிங் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா மெசேஜ் அனுப்பு. ஸோ அதான் அர்த்தம். நான் உன்னை பிங் பண்ணலை, நீ என்னை பிங் பண்ணு, எனக்கு மெசேஜ் அனுப்பு. ஸோ அதுதான் பிங் யூ பிங் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஆன்மை ரேடார் அப்படின்னு ஒரு டேர்ம். ஸோ ஆன்மை ரேடார்னா இது வந்து எனக்கு கீழே வரலை, இது வந்து எனக்கு கீழே தான் வருது, இந்த ப்ராஜெக்டை நான் தான் மேனேஜ் பண்ணேன், இந்த ப்ராஜெக்ட் நான் மேனேஜ் பண்ணல, அதான் ஆன்மை ரேடார். எனக்கு கீழே இது வருதா வரலையா அப்படின்னு சொல்றதுக்கு ஆன்மை ரேடார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 டாப் ஜார்கன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இன்னும் நிறைய ஏதாவது டேர்ம்ஸ் தெரியும், இதை வித்தியாசமாக இந்த டேர்மை இந்த கம்பெனியை நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.